8:30. எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்ப நீதிமான் நம்ம சொல்றோம், நான் நீதிமான். எப்படி? அவர் அதனால கழுவப்பட்டவன், நான் நீதிமானா இருக்கிறேன். அப்ப நான் வந்து செய்யறது பூரா அயோக்கியத்தனம், நான் செய்யறது பூரா முட்டாள்தனம், எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது அப்படின்னா நான் நீதிமானா? ஏன்னா வேதம் சொல்லி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிஷ்யா. நீ முட்டாளா இருந்திருக்கலாம், முட்டாளா இருந்திருக்கலாம், நீ அயோக்கியனா இருந்திருக்கலாம், உன்னால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் செய்யறது எல்லாமே நாசமா போகுது, கைவிட்டு செய்யற வேலை எல்லாமே கொடுக்குது, தொட்டதெல்லாம் மற்றவங்க பொண்ணாது, நம்ம தொட்டதெல்லாம் பண்ணாது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருந்த நம்மளை எல்லாத்தையுமே மாத்தி நாம பாவ மனுஷனா இருக்கின்ற நம்மளை அவர் நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. அப்ப உயிரோட எந்திரிக்கும் போது நாம அவர் உயிரோடு மட்டும் அவர் மட்டும் எந்திரிக்கல, நாமளும் என்ன செய்யறோம்? அவரும் கூட எந்திரிக்கிறோம். ஏன்னா அவர் சாயல உண்டாக்கப்படுறாரு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்ப நம்மளை மாத்தி இருக்கிறாரு. குமாரன் எப்படி பார்த்தாரு? ஊரே சொல்லி செத்து போயிட்டான், நான் ஊருக்குள்ள நுழையும் போது அவரை எடுத்து என்ன வருது? ஒரு சாவு வருது, செத்து போயிட்டா அவனை அடக்கம் பண்றதா போயிட்டு இருக்கிறான். அவங்க அதே உடலுக்குள்ள இவர் ஜீவனை பார்த்தார். அதே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில மரணமா இருக்கிற உலகம் முழுசும் நம்மளை மரணமா பார்க்குது. ஆனா அதுக்குள்ளதான் நம்ம ஜீவன் என்ன செய்யணும்? பார்க்கணும், பேசணும், நன்மைகளை கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். முக்கியமா சாட்சிகளா நம்ம இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒருவன் அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போதும். எந்த பின்பற்றி வரணும்னு நினைச்சா தன்னுடைய தன்னைத்தானே வெறுக்கணும். எப்படி தன்னைத்தானே வெறுக்கணும்? மச்சான் சொல்றாரு, என் மச்சானுடைய வார்த்தையை மீற முடியாது. இல்ல எங்க மாமனார் சொல்றாங்க, யாரையும் எடுத்துக்கோங்க. எங்க அப்பா சொல்ற, இது ஒன்னால ஜெயிக்க முடியாது, இதை ஒன்னால போக முடியாது, இதை ஒன்னால செய்ய முடியாது, ஒன்னால படிக்க முடியாது, இது ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல என்ன குறிச்சு தேவனுடைய திட்டம் மேன்மையா இருக்குது, என்ன குறிச்சு நான் அவர் நம்புறாரு என்னால செய்ய முடியும்னு சொல்லி ஊரே வேடிக்கை பார்க்கும்போது ஒரே ஒரு தாவீது மட்டும் சின்ன பையன் தான், அவன் மட்டும் தான் என்ன செஞ்சாத்தாங்க, இல்ல இவனை ஜெயிப்பேன், ஊர் பயப்படுது. அதே மாதிரிதான் நம்மள தன்னைத்தானே வெறுக்கிறதா என்ன? அப்பாவே சொல்றாங்க, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேன், இல்ல கேட்க மாட்டேன், எதுல கேட்க மாட்டேன், அவருக்கு விரோதம், அவருடைய சித்தத்துக்கு விரோதம் அப்பாவே பேசுறா, என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. ஒருவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். எப்படி? கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிங்க, இது உத்தமம், இது நல்லது. அப்ப கிறிஸ்துவுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, சினிமா கூட போயிட்டு வர தம்பி, சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையில நீங்க கீழ்ப்படிக்கணும், லைஃபே போயிடும். அப்ப வாழ்க்கை யார் கையில இருந்தாலும் நம்ம கையில தான் கொடுக்கப்பட்டிருக்காது. ஞானமா அந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? நம்ம வாழணும். ஜெயிக்கிறவங்களா இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது பின்னாடியே ஓடி வருவாங்க, எப்படி காசு எப்படின்னு நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்ல பின்னாடி தேடி ஓடி வரணும். ஒருத்தரை பார்த்து சொன்னார், அவனை நம்பினார், பேதுருவை கூப்பிட்டார், நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு வந்து நீதான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படி சொன்ன. அப்ப சொன்ன உடனே சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்ச்சை தேவாலயம் அதுக்கு முன்னாடி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? தேவாலயம் பலி செலுத்துறதுக்காக, பாவ நிவர்த்தி பண்றதுக்காக. இப்ப நீ என்ன சொல்ற?
தேவனுடைய குமாரனா நீ விசுவாசிக்கிற, நீ நம்புற. அப்ப இது உனக்கு பிதா வெளிப்படுத்துறதுனா நீ இது சொல்ற. நீ நம்புறதுனால நீ ஆலயத்துல போய் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தேவ பலியா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இப்ப நீ நம்பிட்ட, நீ போய் சொல்றதுனால ஜனங்கள் இடத்துல போய் என்ன செய்யும். இப்ப தேவாலயம் ஒரு இடத்துல இருக்குது, வீட்டுல போய் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சாட்சிகளா இருங்க.